ஹாய், இந்த எஸ்ஐஆர் எனுமரேஷன் ஃபார்ம், அதாவது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் கணக்கீட்டு படிவம் எல்லாருக்குமே வந்திருக்கும். இதை ஃபில் பண்றதுக்கு எக்கச்சக்கமான கேள்விகள், சந்தேகங்கள், ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமா சொல்லுவாங்க. ஆனா யார் சொல்றது கரெக்ட்னு நமக்கு தெரியாது. பட் நான் இந்த வீடியோல கிளியர் அண்ட் ஷார்ட்டா A to Z இந்த ஃபார்மை எப்படி கிளியரா ஃபில் பண்றது அப்படிங்கறத சொல்றேன். நீ மட்டும் எப்படி கரெக்டா சொல்லுவ அப்படின்னு கேட்டீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷனுடைய அபிஷியல் வெப்சைட்ல இருக்க டாக்குமெண்ட் ரெஃபர் பண்ணி தான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். சோ அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்டா பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ நம்ம கிட்ட மொத்தம் 2 ஃபார்ம் கொடுத்திருப்பாங்க. 2 ஃபார்ம்லயுமே ஒரே மாதிரி கரெக்ட்டா அக்யூரேட்டா டீடைல் ஃபில் பண்ணனும். சோ ஒன்னு வந்து ஃபில் பண்ணிட்டு நம்மளே வச்சுக்கலாம். இன்னொன்னு ஃபில் பண்ணி BLO ஆபீசர் கிட்ட கொடுக்கணும். அதாவது பூத் லெவல் ஆபீசர் கிட்ட இந்த ஃபார்மை வந்து கொடுக்கணும். சோ இதுக்கு அப்புறம் பார்க்க போறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால கவனமா பாருங்க. சோ ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கீட்டு படிவம்னு இருக்கும். அண்ட் உங்களுடைய BLO ஆபீசர் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கும். அதே மாதிரி அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா அவங்களே டீடைல்ஸ் ஃபில் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வாக்காளரின் பெயர், உங்களுடைய பெயர், வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண், உங்களுடைய எபிக் நம்பர், உங்களுடைய அட்ரஸ், வரிசை எண், பாகமெண், சட்டமன்ற தொகுதி, பாராளுமன்ற தொகுதியின் பெயர், அப்புறம் மாநிலம், ஸ்டேட். ஸோ இது எல்லாமே அவங்களே ஃபில் பண்ணிருப்பாங்க ஆல்ரெடி. ஸோ இது கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய ஃபோட்டோ பக்கத்தில் தற்போதைய புகைப்படத்தை ஒட்டவும் கொடுத்துருப்பாங்க. இது வந்து மேண்டேட்டரி கிடையாது. ஸோ உங்களுடைய ஃபோட்டோவை அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த படிவத்தில் இருக்க ஃபோட்டோ ரொம்பவே பழசா இருக்கு, இப்போ நான் இருக்கிறதுக்கும் இந்த படிவத்தில் இருக்கிறதுக்கும் ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்களுடைய அப்டேட்டட் போட்டோவை ஒட்டிக்கலாம். சோ இந்த ஃபார்மை 3ஆ பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் காலம், லெஃப்ட் சைடுல வந்து செகண்ட் காலம், ரைட் சைடுல இருக்கிறது தேர்ட் காலம். சோ ஒவ்வொன்றா பாப்போம் டீடைல்டா. ஃபர்ஸ்ட் காலத்துல உங்களோட டீடைல்ஸா ஃபில் பண்ணனும். அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது டேட் ஆஃப் பர்த், பிறந்த தேதி. சோ ரெண்டாவது ஆதார் எண், உங்களுடைய ஆதார் எண் கொடுக்கணும். மூணாவது கைபேசி எண், ஆதார் கார்டுல இருக்க என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பரை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தந்தையின் பெயர், அதுக்கப்புறம் தந்தையின் வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண். சோ உங்களுடைய அப்பாவுடைய வாக்காளர்ல இருக்க எபிக் நம்பரை இங்க வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து தாயாரின் பெயர், அடுத்து வந்து தாயாரினுடைய அடையாள அட்டை எண், அடுத்து துணைவரின் பெயர். நீங்க ஹஸ்பண்ட் அப்படின்னா உங்களுடைய ஒய்ஃபோட பெயர் கொடுக்கணும். இல்ல நீங்க ஒய்ஃப் அப்படின்னா உங்களுடைய ஹஸ்பண்டோட பெயர் கொடுக்கணும். சோ அவங்களோட பெயர் கொடுத்துட்டு அவங்களோட ஓட்டர் ஐடியில இருக்க வாக்காளர் என்ன கொடுக்கும். சோ இது வரைக்கும் எல்லாமே கரெக்டா ஃபில் பண்ணிருவீங்க. பட் இதுக்கப்புறம் இருக்கிறது தான் நமக்கு பெரிய சந்தேகமே. கீழே இருக்க 2 காலத்தையும் நம்ம ஃபில் பண்ணுமா, இல்ல ஏதாவது ஒரு காலத்தை ஃபில் பண்ணா போதுமா, அப்படி லெஃப்ட் சைட் காலத்தை ஃபில் பண்ணணும்னா எங்க இருந்து டீடைல்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிற பல கேள்வி இருக்கும். சோ இதை கிளியரா பார்ப்போம். இப்போ கீழே லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள், அதாவது 2002ல இதே மாதிரி சிறப்பு தீவிர திருத்தம் நடந்திருக்கும். சோ அப்போ உங்க பேரு இருந்திருந்தா இந்த இடத்துல ஃபில் பண்ணணும். 90s and 2K கிட்ஸா இருந்தா கண்டிப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. சோ அதனால இந்த டீடைல்ஸ் இருக்காது. சோ நீங்க 1990 கீழே 1980 70 இருந்தீங்கன்னா இந்த இடத்துல கண்டிப்பா நீங்க ஃபில் பண்ணணும். சோ உங்களுடைய டேட்டா 2002 சிறப்பு தீவிர திருத்தத்துல இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்றதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் கூகுள் போயிட்டு votereci.government.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் போயிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா search your name in last SIR அப்படின்னு இருக்கும். சோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து உங்களுடைய ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. சோ தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுல வந்து பார்த்தோம்னா 2 ஆப்ஷன் இருக்கும். சர்ச் பை நேம், சர்ச் பை எபிக் நம்பர். சோ சர்ச் பை நேம்னா உங்களுடைய பேரை வச்சு சர்ச் பண்ணலாம். உங்களுடைய ஓட்டர் ஐடியில இருக்க ஓட்டர் ஐடி என்ன வச்சு சர்ச் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் சர்ச் பை நேம், பேரை வச்சு சர்ச் பண்ணலாம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நேம் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட், உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்னன்னு செலக்ட் பண்ணணும். நேம் ஆஃப் தி எலக்டர், உங்களுடைய பேர் வந்து இங்க கொடுக்கணும். அதே மாதிரி உங்களுடைய தொகுதி என்ன அப்படிங்கறத இங்க கொடுத்துட்டு அடுத்து ஃபாதர், மதர் ஆர் ஹஸ்பண்ட் ஆர் லீகல் கார்டியன், ஸோ அவங்க பேரை வந்து இந்த இடத்துல கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய ஜெண்டர் வெரிஃபிகேஷன் கோட் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, அதை கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ எஸ்ஐஆர் 2002 சிறப்பு தீவிர திருத்தத்தில் எப்படி உங்களுடைய டீடைல்ஸ் இருக்குமோ அந்த டீடைல்ஸ் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், என்னுடைய பேரும் என்னுடைய இனிஷியல்லையுமே எக்கச்சக்கமான நபர்கள் இருப்பாங்க, எப்படி வந்து நான் தான் கன்ஃபார்ம் பண்றது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ரிலேஷன் நேமும் உங்களுடைய பேரும் ஒன்னா இருந்தாலுமே உங்களை மாதிரியே இன்னும் சில நபர்கள் இருந்தாலுமே உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். ஸோ நம்ம தான் கன்ஃபார்ம் பண்றது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா வியூ டீடைல்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய பார்ட் நம்பர் அண்ட் உங்களுடைய போலிங் ஸ்டேஷன் இருக்கும். நீங்க எந்த இடத்துல ஓட்டு போடுவீங்க எப்பவும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இந்த டீடைல்ஸ். சோ இந்த டீடைல்ஸ் அப்படியே நோட் பண்ணிட்டு ஃபார்முக்கு வந்தீங்கன்னா வாக்காளரின் பெயர் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பெயர் போடணும். 2002 சிறப்பு தீவிர திருத்தத்துல எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்க பெயர் போடணும். அதே மாதிரி 2002ல இருக்கும்போது உங்களுடைய அடையாள அட்டை எண் என்ன அப்படிங்கிறத அதையும் போடணும். அதுக்கப்புறம் ரிலேஷன் நேம் அங்க பார்த்தோம்ல வெப்சைட்ல, சோ அந்த ரிலேஷன் நேம்ல என்ன இருக்கோ அதை தான் உறவினரின் பெயர்ல போடணும். அதே மாதிரி அவங்க என்ன உறவு முறை அப்படிங்கிறதையும் போடணும். சப்போஸ் அவங்க வந்து அப்பாவா அம்மாவா அப்படிங்கிறத இங்க மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் மாவட்டம், அதுக்கப்புறம் மாநிலம், சட்டமன்ற தொகுதி எண்,
பெயர், பாகம் எண், வரிசை எண் இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடும். ஸோ இதை ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் பக்கத்துல இருக்க பாக்ஸையும் ஃபில் பண்ணுமாங்கிற ஒரு கேள்வி வரும். ஸோ 2002ல உங்களுடைய டீடைல்ஸ் இருந்து லெஃப்ட் சைட் காலத்தை ஃபில் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ரைட் சைட் காலத்தை நீங்க ஃபில் பண்ண தேவையில்ல. டைரக்டா கீழே சிக்னேச்சர் போட்டுட்டு பிஎல்ஓ ஆஃபீஸர் கிட்ட கொடுத்துடலாம். சப்போஸ் எனக்கு 2002ல எனக்கு டீடைல்ஸ் கிடையாது, எந்த விதமான டேட்டாவும் இல்லை அப்படின்னா நீங்க லெஃப்ட் சைட் காலத்தை விட்டுட்டு ரைட் சைட் காலத்தை கண்டிப்பா ஃபில் பண்ணணும். லெஃப்ட் சைட் காலத்தை ஃபில் பண்ண தேவையில்லை. ஸோ இதுல பாத்தீங்கன்னா அதே மாதிரி முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர். ஸோ உங்களுடைய டீடைல்ஸ் இதுல ஃபில் பண்ண தேவையில்ல, அவங்களுடைய டீடைல்ஸ் மட்டும் தான் ஃபில் பண்ணணும். அதாவது உங்களுடைய உறவினர், அதாவது 2002ல உங்களுடைய அப்பா அம்மா அவங்களுடைய டீடைல்ஸ் 2002 வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்துல இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய டீடைல்ஸ் மட்டும் தான் இதுல என்டர் பண்ணுமே தவிர உங்களுடைய டீடைல்ஸ் இதுல என்டர் பண்ணக்கூடாது. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுலயும் அதே மாதிரி பெயர், வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண், உறவினரின் பெயர், உறவு முறை, மாவட்டம், மாநிலம், சட்டமன்ற தொகுதி, சட்டமன்ற தொகுதியின் எண், பெயர், பாகம் எண், வரிசை எண் இது எல்லாமே இருக்கும். ஸோ இந்த டீடைல்ஸ்லாம் எங்க ப்ரோ கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சேம் அதே வெப்சைட்ல போயிட்டு சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர் கிளிக் பண்ணி ஸ்டேட் செலக்ட் பண்ணிட்டு சர்ச் பை நேம் அல்லது சர்ச் பை எபிக் ஐடி ரெண்டையுமே யூஸ் பண்ணி சர்ச் பண்ணலாம். ஸோ இப்போ சர்ச் பை நேம் கொடுத்தீங்கன்னா இதுல நேம் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட் உங்க டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நேம் ஆஃப் தி எலக்டர் அப்படிங்கும்போது இந்த இடத்துல ரெண்டாவது நேம் ஆஃப் தி எலக்டர் 2002 சிறப்பு தீவிர திருத்தத்துல யார் உங்களுடைய உறவினரோ அவங்களுடைய நேம் தான் இங்க நேம் ஆஃப் தி எலக்டர்ல போடணும், உங்களுடைய நேம் போடக்கூடாது. ஸோ அதை இங்க கொடுத்துட்டு ஜெண்டர் கொடுத்துக்கோங்க. இங்க நேம் ஆஃப் தி அசம்பிளி கான்ஸ்டியூன்சி செலக்ட் பண்ணிட்டு ஃபாதர், மதர், ஹஸ்பண்ட், லீகல் கார்டியன் நேம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஜெண்டரை கொடுத்துட்டு இங்க வெரிஃபிகேஷன் கோடை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சப்மிட் பண்ணீங்கன்னா அவங்களுடைய ஃபுல் டீடைல்ஸ் காட்டும். சப்போஸ் இதுல நேம் நிறைய காட்டுது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இங்க வியூ டீடைல்ஸை கொடுத்து கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா கீழே பார்ட் நம்பர், ஸோ போலிங் ஸ்டேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இதுதான் அவங்களுடைய டீடைல்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த டீடைல்ஸை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு அந்த ஃபார்ம்ல பேருங்கிற இடத்துல உங்களுடைய அப்பா அம்மா பெயர் 2002 சிறப்பு தீவிர திருத்தத்தில் இருந்தால் அவங்களுடைய பேர் கொடுக்கணும். நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த வெப்சைட்ல, அங்க என்ன இருக்கோ அதே டீடைல்ஸை இங்க கொடுக்கணும். வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண் 2002 எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி உறவினரின் பெயர், உறவு முறை, மாவட்டம், மாநிலம், சட்டமன்ற தொகுதி எண், பெயர், பாகம் எண், வரிசை எண். ஸோ இது எல்லாத்தையுமே கொடுத்து முடிச்சிடணும். இந்த இதை நீங்க ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைரக்டா அடுத்து கையெழுத்து போட்டு பிஎல்ஓ ஆபீசர் கிட்ட கொடுத்துடலாம். சோ நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி லெஃப்ட் சைட் காலத்தை ஃபில் பண்ண தேவையில்ல, ரைட் சைட் காலம் மட்டும் ஃபில் பண்ணா போதும். அதாவது 90s and 2K கிட்ஸா இருந்தீங்கன்னா உங்களுடைய டீடைல்ஸ் 2002 சிறப்பு தீவிர திருத்தத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி, இருக்கவே இருக்காது. சோ அதனால நீங்க ரைட் சைட்ல இருக்கிறத மட்டும் ஃபில் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுடைய டீடைல்ஸ் 2002 சிறப்பு தீவிர திருத்தத்திலையும் கிடையாது, எனக்கு உறவினரும் கிடையாது அப்படின்னா நீங்க மேல ஃபர்ஸ்ட் காலத்தை மட்டும் ஃபில் பண்ணிட்டு சைன் போட்டு பிஎல்ஓ ஆபீசர் கிட்ட கொடுத்துடலாம். சோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் காலத்துல எல்லாருமே உங்க டீடைல்ஸ் ஃபில் பண்ணணும். ரெண்டாவது காலம் அதாவது கிராஸ்ல லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா 2002 சிறப்பு தீவிர திருத்தத்துல உங்களுடைய டீடைல்ஸ் இருந்தா ஃபில் பண்ணணும், இல்லனா ஃபில் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி மூணாவது காலத்துல உங்களுடைய உறவினர் அதாவது 2002 சிறப்பு தீவிர திருத்தத்துல உங்களுடைய உறவினர் டீடைல்ஸ் அதாவது அப்பா அம்மா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய டீடைல்ஸ் அங்க ஃபில் பண்ணணும், உங்களுடைய டீடைல்ஸை ஃபில் பண்ணக்கூடாது. சோ இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா 90s and 2K கிட்ஸா இருந்தீங்கன்னா மேல ஃபர்ஸ்ட் காலத்தையும் தேர்ட் காலத்தையும் ஃபில் பண்ணுங்க. நீங்க 1990 கீழே 80 70ல இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலத்தையும் ரெண்டாவது காலத்தையும் ஃபில் பண்ணா மட்டும் போதும். சோ இப்ப இருக்க எல்லாருக்குமே இருக்க ஒரு கேள்வி, லாஸ்டா கையெழுத்து யாரு போடணும்? சோ நீங்க இந்த ஃபார்மை ஃபில் பண்ணாலோ உங்க வீட்டுல யாராவது இருக்க 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க உங்களுடைய ஃபார்மை ஃபில் பண்ணாலும் அவங்களும் இதை கையெழுத்து போடலாம். ஸோ உங்களுடைய வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க உங்களுடைய வீட்டில் இருக்க எல்லாருடைய ஃபார்மும் அந்த ஒரே ஆள் ஃபில் பண்ணாங்க அப்படின்னா அவங்களே எல்லாருடைய ஃபார்ம்லையும் கையெழுத்து போடலாம். ஸோ இப்படி கையெழுத்து போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய பிஎல்ஓ ஆஃபீஸர் கிட்ட ஒரு டைம் வெரிஃபை பண்ணிட்டு ஃபார்மை கொடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. எக்கச்சக்கமான பேர் பயத்தில் இருக்காங்க, இந்த ஃபார்ம் தப்பா ஃபில் பண்ணிட்டா நம்மளால ஓட்டே போட முடியாதுன்னு. ஸோ அதனால எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். சோ நான் ரெஃபர் பண்ண எலெக்ஷன் கமிஷனுடைய அபிஷியல் டாக்குமெண்டோட வெப்சைட் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் நான் எப்படி ப்ரோ எங்களுடைய பூத் லெவல் ஆபீசரா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறதையும் நம்மளுடைய சேனல்ல வீடியோ ஆல்ரெடி இருக்கு. சோ அதோட லிங்க்குமே கீழே கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. சோ இந்த மாதிரி ட்ரெண்டிங் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக் வீடியோஸ் பார்க்கிறதுக்கு டெக்ரு தமிழ் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.